தமிழகத்தில் பெருவாரியான வெற்றி பெற்றும் முதல்வராக முடியாமல் தத்தளிக்கிறார் விஜய். அந்த விஜய்க்கு தேடி சென்று ஆதரவு கொடுக்கிறது காங்கிரஸ். ராகுல் என்பது இந்தியாவின் அரசியல் தலைவர்களுக்கு ஒரு 7.5 நாட்டு சனி என்பது ராகுலோடு இணைந்தவர்களுக்கெல்லாம் தெரியும். புதிதாக இணைந்துள்ள விஜய்க்கு தெரிய நாட்கள் ஆகும் என்பதுதான் இந்தியாவின் வரலாறாக இருக்கிறது. விஜயோடு காங்கிரஸ் இணைந்தது திமுகவுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி. ஏனென்றால் இந்த காங்கிரசுக்காக திமுக அடைந்த வெற்றிகள் சிலவாக இருந்தாலும் காங்கிரசுக்காக திமுகவும் திமுகவின் தொண்டர்கள் பட்ட வலியும் அதிகம். அதேபோன்று காங்கிரஸ் இணையாமல் இருந்தால் அதிமுகவில் ஒரு சில தலைவர்கள் உடைபட்டு வந்திருக்க கூடும். அதிமுகவின் நிலைப்பாடு மாறி இருக்கும், ஒரு வரலாற்று மாற்றத்தையே ஏற்படுத்தி இருக்கும். விஜயை வைத்து ராகுல் ஆடும் ஆட்டத்தினால் விஜயின் பதவியேற்பு விழா தள்ளி போகிறது. விஜய்க்கான 7.5 நாட்டு சனியாக இருக்க போகிறதா காங்கிரஸ்? திமுகவுக்கு பிடித்த பீடை ஒளிந்து விட்டதாக உடன்பிறப்புகள் சமூக வலைதளத்தில் போடுவது உண்மையாகுமா? இதற்கு விஜய்க்கு என்ன லாபம், காங்கிரசுக்கு என்ன லாபம், திமுகவுக்கு என்ன லாபம், அதிமுகவுக்கு என்ன லாபம் என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்கலாம். பாருங்கள். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிந்தவுடன் ஒவ்வொரு நொடியும் களம் மாறிக்கொண்டே இருக்கிறது. விஜய் முழுவதுமாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முதல்வராக பதவியேற்க முடியாத நிலையில் மக்கள் அவரை வைத்திருக்கிறார்கள். முதல் அரசியல் களத்திலேயே அவருக்கான பாடங்களை கற்றுக் கொடுக்க மக்கள் வாக்களித்திருக்கிறார்களோ என்றுதான் அவரது ரசிகர்களும் அவரது தொண்டர்களும் ஏன் தமிழக மக்களும் உணர்கிறார்கள். ஏனென்றால் அவரை சுற்றி பின்னப்படும் வலைகளும் அதற்கு மேல் தேவைக்காக அவரை அணுகுபவர்களும் லிஸ்ட் அதிகமாகி இருக்கிறது. அந்த வரிசையில் இன்று காங்கிரஸ் ஓட்டு போட்டு மை காய்வதற்குள் திமுக கூட்டணியில் இருந்து விஜயுடன் இணைந்திருக்கிறது. இது ராகுல் எதிர்பார்த்தது ஒன்று நடந்ததாக காங்கிரஸ் தொண்டர்கள் அதை மகிழ்ச்சியில் கொண்டாடுகிறார்கள். இன்று வெற்றி பெற்றவர்களுடன் சென்று விட்டதாகவும் தாங்கள் அடுத்தும் வெற்றி பெறப் போகிறோம் என்ற நினைப்பில் காங்கிரஸ் இருந்தாலுமே கூட விஜய் தேர்தலுக்கு முன்பாக காங்கிரஸ் வந்திருந்தால் மொத்தமாக வெற்றி பெற்றிருக்கலாம். இப்பொழுது தங்கள் தேவைக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் நீண்டகால திட்டத்திற்காகவும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை நம்ப வைப்பதற்காகவும் காங்கிரஸோடு இணைந்திருக்கிறார் விஜய். திமுகவோ காங்கிரஸ் சென்றது உள்ளபூர்வமாக திமுக தலைவர் முதல் தொண்டர் வரை மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த தேர்தல் கூட்டணி முடிவான பின்பு கூட ஒரே மேடையில் ஏற ராகுல் தயாராக இல்லை. அப்படி ராகுல் ஒரே மேடையில் ஏறி இருந்தால் திமுக கூட்டணி இன்னொரு 10 சீட்டுக்கு மேல் அதிகமாக பெற்றிருக்கும். அது தேர்தல் முடிவையே மாற்றி இருக்கும். திமுகவை ஆட்சி கட்டிலில் ஏற விடாமல் செய்துவிட்டோம் என்று காங்கிரஸ் கட்சியினர் ஒரு சிலர் திமுகவின் தயவலால் வெற்றி வாகை சூடிய எம்பிக்கள் சந்தோஷப்படலாம். ஆனால் டெல்லியில் மோடி அமித்ஷாவுக்கு எதிராக ஆடப்போடும் ஆட்டத்தில் திமுக இல்லை என்றால் காங்கிரசின் கதை டெல்லியில் தலைவிரித்தாடும், சிரித்து போகும். ஏனென்றால் மோடியும் அமித்ஷாவையும் எதிர்க்க இந்தியாவிலே இருக்கிற ஒரே கட்சி திமுக தான். ஏனென்றால் அந்த கட்சியின் தலைவர் உயிர்ப்போடு எதிர்ப்பவரை எதிர்ப்பார். நண்பனாக வைத்திருந்தால் உண்மையான நண்பராக வைத்திருப்பார். காங்கிரஸை போல் போலி வேடம் விடுப்பவர் அல்ல. இது காங்கிரஸில் ராகுலுக்கு இருப்பது இன்று நேற்றல்ல. அவர் தந்தையார் காலத்தில் ராஜீவ்காந்திக்கே திமுகவை பிடிக்காது. அவர்கள் பதவி ஆசைக்காக திமுகவோடு ஒட்டி கொண்டிருந்தார்கள். திமுக மதவாத சக்தியை விடக்கூடாது என்பதற்காக காங்கிரஸோடு இணைந்திருந்தது. இந்த காங்கிரஸ் கூட்டணியோடு திமுக இருந்ததற்கு திமுக கொடுத்த விலை என்பது உலக தமிழர்களிடம் தீராத தீயாக வளர்ந்து கொண்டுள்ள இலங்கை தமிழர் படுகொலையில் இந்த காங்கிரசுக்கு சப்பக்கட்டு கட்டியதால் திமுக ஆறாத வடுவில் இன்றும் இருக்கிறது. அதே போன்று மத்தியில் 3வது முறையாக ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய மோடியை இந்தியாவிலே எதிர்க்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய திமுக தலைவர் ஸ்டாலின், அவர் ஒன்றுதான் மோடியை எதிர்த்து ஜெயித்துக் கொண்டே இருந்தார். அவர் ஒன்றுதான் மோடிக்கு சிம்ம சொப்பனமாகவும் இருந்தார். ராகுல் எல்லாம் ஒரு இந்திய தலைவராகவோ தேசிய தலைவராகவோ காங்கிரஸ் கட்சியினரே ஏற்றுக்கொள்ளவில்லை. கடந்த முறை திமுக தலைவர் ஸ்டாலின் தான் ராகுல் காந்தி தான் இந்திய பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்தார். அதன் பின்புதான் காங்கிரஸ் கட்சியில் உள்ள தலைவர்களே கூறினார்கள் இந்தியா கூட்டணியும் வடிவமைக்கப்பட்டது. அவர்களும் பேச வைத்தார் ஸ்டாலின். அப்பேற்பட்ட ராகுலுக்கு நன்றி உணர்வே இல்லாமல் இந்த முறை வரும் காலத்தில் பிரதமர் வேட்பாளராக கூட அவர் இருப்பாரா என்று தெரியாத சூழ்நிலை தான் இந்திய அளவில் உருவாகி இருக்கிறது. ஏனென்றால் ராகுல் யாரோடெல்லாம் இணைந்தாரோ அவர்கள் எல்லாம் துவாம்சம் செய்திருக்கிறது பாஜக அரசு. அந்த வரிசையில் திமுகவும் காங்கிரசுக்காக மோடி அரசாங்கத்தினால் பட்ட வேதனைகள் அதிகம். இனி காங்கிரஸோடு விஜய் இணைந்தது. இனி மோடி பார்த்துக் கொள்வார் விஜயும் காங்கிரஸையும். மோடியை எதிர்க்க ஸ்டாலின் அல்ல விஜய் என்பதும் விஜய் கூட இருப்பவர்களும் உணர்ந்திருப்பார்கள். இனிதான் ஆட்டம் இருக்க போகிறது. அமித்ஷாவின் ஆட்டமும் மோடியின் ஆட்டமும் பொறுத்திருந்து பார்க்க போகிறது அறிவாலயம் முதல் உடன்பிறப்புகள் வரை.
ஏனென்றால் மோடியின் ஆட்டம் என்பது இன்றே தெரிந்துவிட்டது ஆளுநர் மாளிகையில். இன்று முறையாக அவர் ஆளுநரை சந்தித்தவுடன் நாளை பதவியேற்பு விழா நடத்தியிருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் ஆஸ்தான ஜோதிடரான பண்டிட் கூறியது 7ஆம் தேதி பதவியேற்றால்தான் விஜய் முழுவதுமாக 5 ஆண்டு காலம் முடிக்க முடியும், இல்லை என்றால் இந்த ஆட்சி நீடிக்காது, நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம், பிரச்சனையிலேயே மூழ்கி இருக்க வேண்டும் என இந்த 7ஆம் தேதி வியாழக்கிழமையை நாள் கொடுத்திருந்தார் அந்த விஜயின் ஆஸ்தான ஜோதிடர் என்று கூறப்படுகிறது. இருந்தும் அந்த தேதியில் பதவியேற்க வாய்ப்பில்லாமல் ஆளுநர் ஒத்தி போட்டு விட்டார். ஆளுநரின் ஆட்டம் என்பது சசிகலா அம்மையார் அவர்கள் எப்படி அனைத்து எம்எல்ஏக்களின் ஆதரவு இருந்தும் அவருக்கு மத்திய அரசின் இசைவு இல்லாமல் ஆட்டம் காட்டப்பட்டதோ அதே போன்றுதான் விஜய்க்கும் ஆட்டம் காணுவார். ஆனால் இது தமிழகத்தில் இது மோடிக்கு எதிராக அது விளையும், விஜய்க்கு ஆதரவாகவே மாறும். இருந்தாலும் மோடியின் ஆட்டங்களையும் அமித்ஷாவின் ஆட்டங்களையும் விஜய் தாங்குவாரா? விஜய்க்கு தூண் கொடுக்குமா காங்கிரஸ்? ஏனென்றால் காங்கிரஸ் அவர்களையே காப்பாற்றிக் கொள்ள முடியாத கட்சி. ராகுல் காந்தி பாதி நாள் இந்தியாவிலேயே இருக்க மாட்டார், எங்கு இருக்கிறார் என்று அந்த தொண்டர்களுக்கே தெரியாது. இன்று தமிழகத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சில அமைச்சர் பதவிக்காக வரலாற்று பிழையை காங்கிரஸ் செய்துள்ளது என்பதை திமுக தனது கட்சியை சிறப்புத்தன்மையோடு வளர்த்து வரும் தேர்தலில் ஏன் 2029 மோடிக்கு பாடம் எடுக்க வேண்டாம், ஸ்டாலின் ராகுலுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதே திமுகவின் உடன்பிறப்புகளின் குரலாக இருக்கிறது. இனி நாள்தோறும் இந்த விஜய் காங்கிரசின் ஆட்டங்களுக்கும் திமுக அதிமுகவின் அரசியல் அதிரடிகளுக்கும் பஞ்சம் இருக்காது என்பதே உண்மை. இதிலும் காங்கிரஸ் மட்டும் விஜயோடு இன்று அறிவிக்கவில்லை என்றால் அதிமுகவின் சார்பில் 5 ஆண்டு காலம் அவர்கள் பதவியில் நீடிக்கும் அளவிற்கு ஆதரவு கொடுக்க கூட அதிமுகவில் ஒரு சாரர் தயாராக இருந்தார்கள். அத்தனை பேரையும் டெல்லி கடிவாளம் போட்டு கட்டி போட்டு விட்டது. காங்கிரஸ் ஆதரவு கொடுக்கும் மனநிலையில் இருக்கும் நிலையில் நீங்கள் பொறுத்திருங்கள், அவர்கள் எப்படி ஆட்சி அமைக்கிறார்கள், அப்படியே ஆட்சி அமைத்தாலும் எப்படி ஆட்சி நடத்த போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். ஏனென்றால் இன்றே ஓலை வந்துவிட்டது. PM ஸ்ரீ திட்டத்தை வரும் கல்வியாண்டில் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றுமா? நிறைவேற்றினால் தான் நிதி கொடுப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் விஜய் போட்டி போட்டுக்கொண்டு திமுகவுக்கும் அதிமுகவும் தேர்தல் அறிக்கையை போட்டி போட்டுக்கொண்டு கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் நிறைவேற்ற முடியுமா என்று தெரியவில்லை. ஒருவேளை விஜய் மோடியை போன்று திமுக ஆட்சி சுரண்டி விட்டது, ஊழல் செய்து விட்டது, மொத்த கஜானாவும் காலி, அதனால் அந்த திட்டங்களை செய்ய முடியாது என்று கூறினால் இன்று வாக்களித்த மக்கள் எல்லாம் பாதி பேர் விஜய் ஆட்சிக்கு வருவார் என்று வாக்களித்ததாக தெரியவில்லை என்று இன்று மனப்புலங்க இருக்கிறார்கள். ஏனென்றால் தங்கள் வீட்டில் குழந்தை சொன்னது, பெரியவர்கள் சொன்னார்கள், சினிமா நடிகர் மோகத்தில் போட்டுவிட்டோம், ஆனால் ஒரு ஆட்சி மாற்றமே ஏற்படும், ஒரு முதலமைச்சராக இருந்தவர் தோற்பார் என்றெல்லாம் எந்த மக்களும் நினைத்து பார்த்ததாக தெரியவில்லை. ஏன் விஜயே எதிர்பார்க்காத வெற்றியை தான் கிடைத்திருக்கிறது. இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் ஒரு தேர்தலோ அல்லது மத்திய அரசுடன் போராடி ஆட்சி நடத்தும் வல்லமையோ விஜய்க்கு இருக்கிறதா என்று தெரியவில்லை. இப்படியே இல்லை என்றாலும் ஒரு இளைஞராக தமிழக அரசியலில் புது எழுச்சியோடு ஆட்சி கட்டிலுக்கு வந்துள்ள விஜய் மத்திய அரசின் இந்த எதிர்ப்புகளோடு தன்னை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதே கிங் 360 கருத்தாக இருக்கிறது. அதிமுக போட்டு வைத்த கணக்குகளும் தவிடுபொடியாகி இருக்கிறது. இனி திமுக அதிமுக வெர்சஸ் காங்கிரஸ் அண்ட் விஜய் என்று இருக்கும். நாளை விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் என்ன நிலை எடுக்க போகிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். எந்த முடிவுகளை அவர்கள் எடுத்தாலும் அதையெல்லாம் திமுக சந்திக்க தயாராக வேண்டும். 234 தொகுதியிலும் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட்டு இருந்தால் அந்த முறையோட இந்த எண்ணிக்கையோடு அதிகமாக வாக்கு பெற்றிருக்கலாம் என்பதுதான் திமுகவின் தேர்தல் பணிகளாக இருந்திருக்கிறது. ஏன்னா நாம் களப்பணியில் சென்ற பொழுது திமுகவினர் உழைத்த உழைப்பு என்பது எந்த அரசியல் கட்சியும் உழைக்காத உழைப்பை அவர்கள் உழைத்திருக்கிறார்கள். இருந்தும் தோற்றத்துக்கான காரணம் வந்த கட்சியெல்லாம் சேர்த்து கொண்டதும் 24 கட்சிகள் அவர்களுக்கெல்லாம் வாக்கு 2000 கூட அல்ல, பல ஆண்டுகால கணக்குகளை எல்லாம் வைத்துக் கொண்டு 2000 ஓட்டு 3000 ஓட்டு தொகுதிக்கு உள்ளவர்களுக்கெல்லாம் சீட்டுகளை கொடுத்து கொண்டு அவர்களையெல்லாம் தலைவராக ஏற்றுக்கொண்டு கூட்டணி வடிவமைத்ததின் விளைவு 3-4 தேர்தலாக வெற்றியை சுவைத்த திமுக இன்று தோல்வியை அடைந்திருக்கிறது என்பதே உண்மையான கள நிலவரம் என்பதை கிங் 360 உங்களுக்கு எடுத்துரைக்கிறது. வரும் காலங்களில் 234 உதயசூரியனை ஒதுக்க அறிவாலயத்தின் உண்மையான பணியாக இருக்க வேண்டும் என்பதுதான் கள நிலவரமாக இருக்கிறது. பார்க்கலாம். முக்கோண அரசியலில் சிக்கியுள்ள தமிழகம் இதிலிருந்து நல்லாட்சியை காணப்போகிறதா அல்லது டெல்லியின் பிடியில் சிக்கி சின்னாபனமாக போகிறதா விஜயின் ஆட்சி என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். பாருங்கள். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.